தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பின்னணி பாடகி. 92 வயசுல இவங்களுக்கு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையவும் ஒட்டுமொத்தமா அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. காரணம், தமிழ் மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமா துறைய மிக முக்கியமான பாடகிக்கான பல விருதுகளை வாங்கினவங்க சுசீலா. இவங்க முதல்ல மலையாளத்துல தான் சில படங்கள்ல பின்னணி பாடகரையா முதல்ல களமிறங்கியிருக்காங்க. அப்படி ஆரம்பத்துல இவங்க பாடின பாடல்கள் எல்லாமே பயங்கர வெற்றி தான். எடுத்தோனே இவங்களுக்கு இப்படி ஒரு வெற்றி யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அதனாலேயே இவங்களுக்கு தமிழ் சினிமாவிலயும் பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ தமிழ்ல இவங்க ஆரம்பத்துல பாடின எல்லா பாடல்களும் வெற்றி. பாடல்கள் மட்டும் இல்லாம இவங்க பாடின அந்த பாடல் இடம்பெற்ற படங்களும் வெற்றி. இதனால சுசீலா அம்மாவ கொஞ்சம் ஒரு ராசியான பாடகியா பார்த்தாங்க தமிழ் சினிமா கலைஞர்கள். அதனாலேயே தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் குமிய ஆரம்பிச்சது. இப்படி அவங்க எந்த மொழியில பாட்டு பாடினாலும் அது எல்லாமே வெற்றி அடைய ஒரு ராசியான பாடகியா தென்னிந்தியா முழுக்க தென்பட்டாங்க சுசீலா. அதன் மூலியமா தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது, வங்காளம், பஞ்சாபின்னு ஒரு 15க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இதுவரைக்கும் சுசீலா அம்மா 35,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. அதுலயும் இவங்க தனியாவே 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. 5,000க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இவங்களே இசையும் அமைச்சிருக்காங்க. சில பாடல்கள்ல வரக்கூடிய சில முக்கியமான வரிகளை இவங்களே எழுதியும் இருக்காங்க. இப்படி அவங்களுடைய இசை பயணத்துல அவங்க பண்ணாத விஷயங்களே கிடையாது. இப்படி இசையில இவ்வளோ ஆர்வம். அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே ஹிட்டு. அதுவும் இவங்க பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஒரே டேக்ல கவர் பண்ணுவாங்களாம். ஸோ நிறைய பேர் சில பாடல்கள் வரக்கூடிய வரிகளை மனப்பாடம் பண்ணி பாடவோ உச்சரிக்கவோ கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களால அந்த பாடல்களை சரியா பாட முடியாது. ஆனா சுசீலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த மொழியில கொடுத்தாலும் அந்த மொழிக்கு ஒருங்கிணைந்த சில விஷயங்களை மையப்படுத்தி அந்த பாட்டை ரொம்ப அழகா தத்ரூபமா பாடுவாங்க. இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அப்படிதான் சினிமாவில் இது வரைக்கும் சுசீலா நிறைய சாதனையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வயது இப்போ 92 ஆகுது. ஏற்கனவே உடல்நிலை காரணமா அவங்க இப்போ முழுவதுமா வீட்லயே ஓய்வெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சுசீலா அம்மா ஓட்டு போடுறதுக்காக அவங்களுடைய 92 வயசுல போய் ஏமாற்றத்தோட திரும்ப வந்தாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பெயர்ல யாரோ போலியா ஓட்டு போட்டதா கூட சில விஷயங்கள் இணையத்தில் வெளியாகி பயங்கர அதிர்ச்சியை அனைவருக்கும் ஏற்படுத்துனுச்சு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல திடீர்னு சுசீலா அம்மாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவங்க உடனடியாக மருத்துவமனையிலேயே கொண்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சுசீலா அம்மாவுக்கு நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள், தென்னிந்திய சினிமா துறையினர் அனைவரையும் உச்சகட்ட கண்ணீரையும் சோகத்திலையும் உள்ளாக்கியிருக்கு.